இந்த வீடியோவில் தை அமாவாசை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான 3 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அமாவாசை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அமா அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ஒன்று சேருவது அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிய அப்படின்னா வசிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட முன்னோர்கள் எல்லாரும் ஒரே நாளில் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வருவாங்க அப்படின்றது தான் அர்த்தம். அதை தான் நாம் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். மாதம் அமாவாசை வந்தாலும் முக்கியமாக 3 அமாவாசைக்கு மட்டும் ரொம்பவே சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. மற்ற அமாவாசை அன்னைக்கு நீங்கள் உங்களோட இறந்த முன்னோர்களுக்கு எந்த ஒரு வழிபாடும் பண்ணலை அப்படின்னாலும் இந்த 3 அமாவாசை நாட்களில் நீங்கள் பண்ணுற வழிபாட்டால் பித்ரு தோஷம் நீங்கும், ஆரோக்கியம் பெறும், மகிழ்ச்சி உண்டாகும், செல்வம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் மற்ற அமாவாசைகளில் எந்த ஒரு வழிபாடும் செய்யலை அப்படின்னாலும் இந்த 3 அமாவாசைகளில் உங்களோட முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யறதுக்கு மறக்க வேண்டாம். சரி, தை அமாவாசை அன்னைக்கு நாம் பண்ண வேண்டிய 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். முன்னோர்களுக்கு செய்யப்படும் வழிபாடுகளில் ஃபர்ஸ்ட் வழிபாடு என்ன அப்படின்னா அவங்களுக்காக நாம் தர்ப்பணம் கொடுக்கறது தான். தர்ப்பணம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா ஒருத்தர் இறந்த பிறகு அவருடைய ஆன்மாவானது உடம்புல இருந்து பிரிஞ்சு முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் போகுமா. அடுத்த பிறவி எடுக்கிற வரைக்குமே அவங்களோட கர்மாவை பொறுத்து பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்ருலோகத்தில் தங்கி இருக்கிற நாட்களில் அவங்களுக்கு பசியோ தாகமோ ஏற்படும் இல்லையா, அந்த டைமில் அவங்களுக்கு உடம்பு இல்லாத காரணத்தினால அவங்களால எதுவுமே சாப்பிட முடியாது. அதனால் அவங்களுக்கு தேவையான உணவை பெறுவதற்காக முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருவாங்களாம். இந்த மாதிரி அவங்க பூமிக்கு வர்ற சமயத்தில் அவங்களுக்காக அவங்களோட சந்ததிகள் எள்ளும் தண்ணீரும் இறைச்சி வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைக்குமா. அந்த உணவும் தண்ணீரும் அவங்களோட பசியையும் தாகத்தையும் தீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எள்ளும் தண்ணியும் இறைச்சி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவங்களோட மனம் சந்தோஷப்பட்டு நம்மளோட சந்ததியை மனமாற வாழ்த்திட்டு போவாங்களாம். இந்த மாதிரி முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்போது நம்மளோட பித்ரு சாபமும் பித்ரு தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தர்ப்பணம் எப்படி கொடுக்கறதுன்னு பார்ப்போம். ஒரு பெரிய தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது எள்ளும் தண்ணியும் நாம் கீழே இறைச்சி விடக்கூடாது. அதுக்காக தான் தட்டு ஒன்று எடுத்துட்டு அதில் படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி கையில் எள்ளை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களோட கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில இறைச்சி விடணும். நீங்கள் இந்த மாதிரி இறைச்சி விடும்போது முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் எள்ளும் தண்ணியும் இறைச்சி விடணும். நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது சூரிய உதயத்துக்கு அப்புறமா தான் செய்யணும். அதாவது 6 மணிக்கு மேலே தான் செய்யணும். 6 மணிக்கு முன்னாடியெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் இறைச்ச எள்ளையும் தண்ணியையும் ஏதாவது மரத்துக்கடியில் ஊற்றி விட்டுருங்க. யாரு கால்லையும் படக்கூடாது. அதுக்காகத்தான். அடுத்து முன்னோர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய 2வது விஷயம் என்ன அப்படின்னா இறந்த முன்னோர்களுக்கு விருப்பமான உணவை நாம் படையல் போடணும். முன்னோர்களுக்கு பிடிச்ச உணவு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வீட்டில் சமைச்சு அவங்களுக்காக படையல் போட்டு வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமா காகத்துக்கு உணவு வச்சுட்டு அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் சாப்பிட்டுட்டு வழிபாடை நிறைவு பண்ணிக்கணும். 3ஆவதா பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா படையல் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சால் ஒரு 4 பேருக்காவது உணவு வாங்கி அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் சாப்பிடவே ஆரம்பிக்கணும். ஸோ இந்த 3 விஷயம்தான் நாம் முன்னோர்களுக்காக கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயங்கள். அடுத்து அமாவாசை அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வீட்டில் ஒரு விளக்கு போட்டு கடவுளை வணங்கிட்டு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. சரி, அமாவாசை எப்போ வருது, தர்ப்பணம் படையல் போடுற நேரம்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம்.
அமாவாசை திதி ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு துவங்கி ஜனவரி 29 இரவு 7:21 வரைக்கும் இருக்கு. ஆனா நாம முன்னோர்களுக்காக திதி கொடுக்கறது சூரிய உதயத்தின் போதுதானே கொடுக்கணும். அதனால ஜனவரி 29ஆம் தேதி தான் நீங்க முன்னோர்களுக்கான வழிபாட்டு முறையை பண்ணணும். காலையில முதல் வேலையா நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு தான் மற்ற எந்த வேலையா இருந்தாலும் பார்க்கணும். அது கடவுள் வழிபாடா இருந்தாலுமே தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு தான் நீங்க கடவுள் வழிபாடு செய்யணும். சரி, தர்ப்பணம் எந்த டைம்ல கொடுக்கணும் அப்படின்னா காலையில 6:45 இருந்து 8 மணிக்குள்ள நீங்க தர்ப்பணம் கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா ஜனவரி 29 புதன்கிழமை அப்படின்றதுனால காலையில 8:04 இருந்து 9:30 வரைக்கும் யமகண்ட நேரம் இருக்கு. அதனால நீங்க அந்த டைம்ல தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிருங்க. சரி, படையல் போட வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்ப்போமா. மதியம் 12:21 இருந்து 1:47 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. அதனால நீங்க 9:31 மணியில இருந்து 12:20க்குள்ள படையல் போட்டு வழிபாடு செய்யறது எல்லாத்தையும் நீங்க பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தை அமாவாசை திதியை தவற விடாம உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க. அதன் மூலம் உங்களோட பித்ரு சாபமும் பித்ரு தோஷமும் நீங்கி ஒரு வளமான வாழ்வு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.